இன்னைக்கு பெண்களுக்கு மரியாதை தரக்கூடிய சூழல் குறைந்து கொண்டே வருகிறது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. எதை வைத்ததை சொல்கிறார்கள்? சொல்லை வைத்துதான் சொல்கிறார்கள். ஒரு காதலன் காதலியை பார்த்து என் தாத்தா காலத்தில் ஒரு விதமாக பேசினார், என் தகப்பன் காலத்தில் ஒரு விதமாக பேசினார், என் காலத்தில் ஒரு விதமாக பேசினார், இப்பொழுது என் பிள்ளை காலத்தில் வேறு விதமாக பேசிக்கொண்டிருக்கிறார். என் தாத்தா பாரதி ஒரு பெண்ணை பார்த்து சொன்னான், வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, பானமடி நீ எனக்கு, பாண்டமடி நான் உனக்கு. இப்படி பேசினான் பாரதி. யாவுமே சுகமாய் இருக்கும் முனிவருக்குள் ஈசனாம் எனக்கு உன் தோற்றம் என்றார். ஒரு முனிவனுடைய மனதில் இருக்கக்கூடிய சிவன் நீதானடி எனக்கு என்று பேசக்கூடியது என் தாத்தா காலத்து காதல். என் தகப்பன் காலத்தில் ஒரு காதல் இருந்தது. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, கண்ணதாசன். ஆடை கட்டி வண்ட நிலவோ பட்டுக்கோட்டை. இது என் தகப்பன் காலம். என் காலத்தில் கவிதைகள் இருந்தன. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என்ன பாட்டுங்க அது? அந்த காட்சி கொண்டு வரார் வைரமுத்து. அது என் காலத்து காலம். நான் இளமையாக இருக்கின்ற காலகட்டத்தில், நான் கல்லூரி மாணவியாக இருந்த காலகட்டத்தில் அந்த பாட்டை அவ்வளவு ரசித்திருக்கிறேன். பெண்ணினுடைய மனம் கொதிக்குதான். எப்படி கொதிக்குது? உலை கொதித்திடும் நீர்க்குமிழ் போல. பனித்துளிதான் என்ன செய்யுமோ, மூங்கில் காட்டில் தீ விழும் பொழுது மூங்கில் காடென்று ஆயினள் மாது. இது என் காலத்து காதல். இப்போ இருக்கிற பசங்க அட்ராவள, குத்ராவள, கொல்றா. எப்படிங்க? இப்போ ஒரு பாட்டு வந்துச்சுங்க, ஜோர்தால் ஜோர்தால்னு ஒரு பாட்டு. என்னதான் சொல்றான்? நானும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு பார்த்தா கத்ரா கத்துன்னு கத்தாத, நான் படுத்துக்கவேன் ஜொர்த்தாலங்கிறான். அவ்வளவுதான். திருப்பி திருப்பி சொல்றான். சொற்கள் ஏன் இப்படி மாறி போயின? ஒரு சமூகத்தில் ஒரு சொல் இல்லாமல் போனதற்கு யார் காரணம்? ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த சொல்லை தூக்கி பிடிப்பதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்த வண்ணமும் இருக்கின்றன. அதையும் சொல்லாமல் விட முடியாது. தேன்மொழி பூங்கோடி வாடி போச்சே ஏன் செடி. நல்லா இருக்கு.